ஸோ ஹே கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறது சைன் ஆஃப் அஃபெக்ஷனோட 10th எபிசோட தான். சரி வாங்க டைரக்ட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக் தான் கண்டு அந்த ஃபயர் ஒர்க் நல்லா இருக்கலன்ற மாதிரி பேசுவாளா, இதுல என்ன நல்லா இருக்குதுன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். அப்ப அங்க யூகி நிக்கிறத பார்ப்பானா. ஸோ அப்படியே பிரசன்ட்ல யூகியோட ஃபோனை எடுத்துட்டு போய் இந்த மெசேஜ் வந்திருக்குன்ற மாதிரி சொல்லுவானா. ஸோ ஒய்ஷோ தான் கால் பண்ணியிருப்பானா, இதை அவன் பார்த்துருப்பானான்னு நினச்சிட்டு அவளும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க, ஏதாவது ப்ராப்ளமா சொல்லுன்னு சொல்லுவான். ஐம் ஃபைன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். அந்த மெசேஜை பார்க்கும்போது நல்லா திட்டி வச்சிருப்பானா, இவன் ஏன் எப்படி பேசுகிறான்ற மாதிரி ஷாக்கில் பார்த்துக்கிட்டு இருப்பா. அண்ட் அடுத்த சீனில் அவள் குளிச்சுட்டு வெளில வரும்போது இட்ஸோமி அங்கே இருக்க மாட்டானா, அவன் ரூமை ஓப்பன் பண்ணிட்டு இங்கே வான்ற மாதிரி கூப்பிடுவான். ஸோ இதான் அவன் ரூமான்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாளா, அவன் ஃபோன் அங்கே இருக்குது, என்ன பாப்கார்ன் வேணுமான்னு உட்கார வச்சு கேட்டுக்கிட்டு இருப்பான். எனக்கு இந்த வீக்கெண்ட்லலாம் மூவி பார்க்கறது ரொம்ப பிடிக்குன்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பார்க்கலான்ற மாதிரி சொல்லுவான். அந்த மாதிரி சப்டைட்டில் ஆன் பண்ணிட்டு 2 பேரும் ஒன்றா பார்க்கலான்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. அந்த மூவிலாம் செலக்ட் பண்ணிட்டு போட்டு பார்க்கும்போது தலைவன் மியூட்டில் போட்டு பார்ப்பான். பிகாஸ் நானும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுன்றதுக்காக. அண்ட் அவள் ஃபோனுக்கு ஃபோன் வருமா பார்த்தா அந்த மடக்கோ பொண்ணு தான் கால் பண்ணியிருப்பா. இந்தான்ற மாதிரி போய் கொடுப்பானா. ஓகேன்னு சொல்லிட்டு அவளும் பேச ஆரம்பிப்பா. பட் இருந்தாலும் ஸ்பீடாக சைன் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாளா, அதை பார்த்துட்டு இவனும் போய் பார்ப்பான். அந்த பொண்ணு ரொம்ப கிரேசியாக பேசிக்கிட்டு இருப்பா. யாரும் உன் பாய் ஃப்ரெண்டான்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க, உன்னை பார்த்ததில் சந்தோஷம் அவனும் சைன் சொல்லுவானா. ஓ உனக்கு சைன் லாங்குவேஜில் ரீடிங்லாம் ஒழுங்காக தெரியாதுன்ற மாதிரி சொல்லுவா. ஸோ யூகி நான் பேச வந்ததே மறந்துட்டேன், இந்த மாதிரி உனக்கு வேலை கிடச்சிருச்சு அண்ட் அவங்க என்னோட ஆன்ட்டி தான், அவங்களுக்கு லைட்டாக சைன் லாங்குவேஜ் தெரியுன்றனால உனக்கு ஈஸி தான்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு வரேன்ற மாதிரி ஃபோனை வச்சுட்டு போயிடுவா. இட்ஸோமி இவளை பார்த்துட்டு இவே இவ்வளோ வேகமாக பேசிட்டு போகிறான்ற மாதிரி. ஸோ மடோக்காவுக்கு வந்து கொஞ்சம் வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஹியரிங் போயிடுச்சு, அதனால அவள் அந்த மாதிரி பேசுகிறத மறக்க விரும்பலை, அதனால சைன் பண்ணிக்கிட்டே பேசுவான்ற மாதிரி சொல்லுவான். ரைட்டு உனக்கு வேலை கிடச்சதுல சந்தோஷன்ற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அண்ட் அந்த மாதிரி மூவி பார்த்துட்டு இருப்பாங்களா. ஆக்சுவலாக எனக்கு வேலை கிடச்சதுக்கப்புறம் இட்ஸோமி கூட சில பிளேசஸ்லாம் போனால் நல்லா இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பா. அப்போ இட்ஸோமி கையிலலாம் கிஸ் கொடுக்க ஆரம்பிப்பானா, எனக்கு உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்படியே சீனை கட் பண்ணிட்டு இன்னொரு சைடு தான் காட்டுறாங்க. அந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் ஒன்றா மீட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓனரும் சரி இன்னொருத்தனும் சரி. ஏன்டா இந்த நேரத்தில் வந்திருக்கேன்னு கேட்க, இல்லை நான் அது தப்பான டைமில் வந்துட்டு நான் கேட்க, அதெல்லாம் விட இப்போ என்ன விஷயம் எம்மா பற்றியான்ற மாதிரி கேட்பானா. ஆமாம் அவளோட டின்னர் சாப்பிட்டேன், பட் இருந்தாலும் அதை பற்றி பேச முடியன்ற மாதிரி சொல்லுவான். எம்மாட்டா சொன்னால் கஷ்டப்படுவான்னு நினைக்கிறேன்ற மாதிரி கேட்க, ஆமான்ற மாதிரி சொல்லுவானா. ஆனால் உனக்கு கடுப்பு வரலையாடா, நீ லவ் பண்ணுற பொண்ணு எத்தனை லவ் பண்ணுறானேன்ற மாதிரி கேட்க, இல்லைப்பா அவன் நல்ல பையன்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. பட் இருந்தாலும் உன்னோட ஃபீலிங்ஸ்லாம் ரொம்ப நாள் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு அவன் சொல்லுவான். அப்படியே சீனை கட் பண்ணி யூகே தான் காட்டுவாங்க. யூகே அவனை தனியாக படுத்திருப்பாங்களா, அவள் யோசிப்பா இந்த கப்புள்ஸ் எல்லாம் ஒன்றாவே படுத்திருப்பாங்க அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம், அவனும் நானும் ஒரு டைம் தான் ஸ்பெண்ட் பண்ணுன்ற மாதிரி மெசேஜ் பண்ணுவாளா, அவனோட இருக்க டைம் ரொம்ப அழகாக இருக்குன்றது. அப்படியே இட்ஸோமி எந்திரிச்சு வந்து அவள்கிட்ட உட்காந்துருப்பான், என்ன ஆச்சுன்ற மாதிரி பாப்பா. ஸோ இட்ஸோமி என்ன சொல்லுவான் பார்த்தீங்கன்னா, நான் உன்னை கிஸ் பண்ணும்போது நீ ரொம்பவே டென்ஸாக இருந்ததை நான் நோட் பண்ணேன், அது மட்டும் இல்லாமல் நீ எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், அதனால நான் உன்னை ரைட்டாக ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லுவான். எனக்கு இதெல்லாம் யோசிக்கும் போது நைட்டு எனக்கு தூக்கமே வரலன்ற மாதிரி யோசிப்பா. பட் இருந்தாலும் இந்த ஹியரிங் எட்லாம் எடுத்துட்டா இட்ஸோமியோட ரூமில் எனக்கு நிறைய மெமரிஸ் இருக்குன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பா. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் மார்னிங் தான் காட்டுறாங்க. ஆப்போசிட்டில் என்ன பெரிய ஆள் நிற்கிறியா அப்படின்ற மாதிரி சைனில் ஒருத்தன் கேட்பான். யாருன்னு பார்த்தா நம்ம ஒய்ஷோ தான். உனக்கு சைன் லாங்குவேஜ் தெரியும், அது மட்டும் இல்லாமல் நீ அவளை டேட் பண்ணிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும், அவளை டேட் பண்ணால் நீ என்ன பெரிய வெண்ணையான்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பானா. ஸோ நீ ஏன்டா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிற, நான் வந்துட்டு பேசணும் வா போலான்ற மாதிரி அப்படியே இழுத்துட்டு போயிட்டு இருப்பான் தரன்னு ஒய்ஷோவை. இதை பார்த்துட்டு எல்லாரும் இவன் என்னடா இப்படி போயிட்டு இருக்கான்ற மாதிரி பார்ப்பாங்க. ஒய்ஷோவனை விட்றா அப்படி இப்படின்னு கத்தா பின்னா கத்திக்கிட்டு இருப்பானா. அவனை அதை கண்டுக்கிற மாதிரியே எல்லாம் இழுத்துட்டு போயிட்டு இருப்பான். அந்த போகிற வழியில் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசுவாங்க, யார் அவன்ற மாதிரி. ஸோ என் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவானா. இதே மாதிரி நிறையா பீப்புள்கிட்ட பேசிட்டு அப்படியே அவனை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிடுவான். ஒய்ஷோ என்ன இடம் நான் இது பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சைடில் சில பிக்சர்லாம் இருக்குமா. ஸோ போன வருஷம் நாங்கள் வந்து ஜாப்பனீஸ் ட்ராமா போட்டோம், அதோட ஃபோட்டோ தான் இதுன்ற மாதிரி சொல்லுவான். சரி என்ன விஷயம் சொல்கிறா விளக்கணுன்ற மாதிரி அவனும் கேட்பானா. உனக்கு பிடிச்சது அந்த கொமிக்கு பிரெட் தானே அப்படின்ற மாதிரி கேட்பான். என்னது பிரெட்டா, டே எனக்கு அது பிடிச்சதெல்லாம் ஏன்டா பேசிட்டு இருக்குன்ற மாதிரி கேட்பானா. உனக்கு சாப்பிட பிடிச்சது அது மட்டும் தானே, ஸோ அது மட்டும் இல்லாமல் நீ என்ன கிளப்பில் இருக்க, என்ன ஸ்போர்ட்ஸா அப்படி இப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பானா. எனக்கு உன்னை பிடிக்கவே இல்லை, பார்த்தாலே எரிச்சலாக இருக்குன்ற மாதிரி பேசுவான். சரி நீ பார்த்தா எதுக்கிட்ட உனக்கு எரிச்சலாக இருக்குன்ற மாதிரி கேட்க, அவனோட ஆட்டிடியூட் தான் சொல்லுவானா. டேய் உனக்கு தெரிஞ்சது உன்னோட பேர் மட்டும்தான் அப்படின்னா வேறு ஏதாவது சொல்லிட்டு போடான்ற மாதிரி கேட்பான். உனக்கு பிடிக்காததுக்கு காரணமே அன்றைக்கி ஸ்டேஷனில் என்னை யூகி முன்னாடி அசிங்கப்பத்திட்ட, அது மட்டும் இல்லாமல் லேட் நைட்டில் ஒரு பொண்ணை வெளில வர சொல்லியிருக்க, அண்டு எத்தனை தடவை அவன் ஹேரை ப்ளீச் பண்ணியிருப்பானே தெரில, நீ சுத்தமாகவே வியர்டாக இருக்க, அவன்கிட்ட பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி சொல்லுவானா. அவன் வெளில போகும்போது இட்ஸோமி உன்னை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பானா. டேய் என்னடா வேணுன்ற மாதிரி கேட்பான். நான் இன்னும் உன்ட்ட பேசி முடிக்கலையே, டேய் எனக்கு உன்ட்ட பேச விருப்பம்டான்ற மாதிரி பேசுவான். உனக்கு பொண்ணுங்க மாரி மூச்சுங்க அது சரியில்லைன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, அவனும் கத்த ஆரம்பிச்சிருவானா. 7 மணிக்கு கேம்பஸோட ஃப்ரெண்ட் கேட்டுக்கு வந்துருன்னு சொல்லுவான். ஏன்னு கேட்கும் போது நீ மட்டும் வந்தானா என்ன வேணா பண்ணுறேன்னு சொல்லுவானா. இவனும் நல்லா கண்ணா பின்னா கத்துவான். பட் அடுத்த சீனில் இட்ஸோமியோட தான் பாரில் உட்காந்துருப்பான். ஸோ இவன் தான் என்னோட கசின்ற மாதிரி இன்ட்ரடியூஷன் பண்ணிட்டு இருப்பான். என்ன பேர் வேணுமான்ற மாதிரி கேட்க, இல்லை உன்னோடலாம் குடிக்க மாட்டேன்னு சொல்லுவானா. இதை பார்த்து இட்ஸோமியும் சரி குடிக்காமல்
அப்போ நான் வாங்கி குடிக்கிறேன்ற மாரி ஓப்பன் பண்ணுவான் அந்த பாட்டில வாங்கி. என்னடா புதுசா இருக்குன்ற மாரி கேட்க, ஜெர்மனில இப்படிதான் ஓப்பன் பண்ணுவாங்கன்ற மாரி சொல்லுவானா. ஜெர்மனியா அப்படின்னு ஷாக் ஆவான். என்னோட 16th ஏஜ்ல தான் நான் குடிக்க ஆரம்பிச்சேன்ற மாரி சொல்லுவானா. ஜெர்மனில நீ சின்ன பையனாவே இருக்கும்போது குடிக்க ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லுவானா. ஸோ இதெல்லாம் அவன் கண்டுக்கவே மாட்டான். அடுத்த சீன்ல பார்த்தா பைப்ல நல்லா பேக் வச்சுக்கிட்டு இருப்பான். ஸோ வெறும் வயித்துலலாம் ட்ரிங்க் பண்ணக்கூடாது. இந்தா சாப்பிடுன்ற மாரி சொல்லுவானா. அவனுக்கு மொதல் எத்தனை லாங்குவேஜ் தெரியும்னு கேட்பான். ஜாப்பனீஸ், ஜெர்மன் அண்ட் இங்கிலீஷ் தெரியும்னு சொல்லுவானா. இப்போ நான் சைன் லாங்குவேஜ் கத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, சரி எதுக்கு உன் மண்டையில பெயிண்ட் டப்பாவை கட்டி வச்சிருக்கேன்ற மாரி கேட்பான். ஸோ என்னோட ஸ்டைலிஷான ஒரு படி தான் அந்த மாதிரி என் மண்டையை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கான். உடனே நான் கூட்டு போறேன்ற மாதிரி சொல்ல அவன் ஒரு மாதிரி ஷாக் ஆயிருவானா. அப்படியே ஸோ ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி யூகி சின்ன வயசு இருக்கால அந்த யூகியை காட்டுறாங்க. அண்ட் நம்ம ஒய்ஷவும் கண்ணை முழிக்கிறானா. நீ 3 பீர்ல மட்டை ஆயிட்டப்பா மணி இப்போ ஒன்னாகுதுன்ற மாதிரி சொல்லுவான். அவனும் அந்த பேமெண்ட்லாம் எடுத்து வைப்பானா குடிச்சதுக்கு. அப்படியே ஷாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வரும்போது, டேய் எங்கேயும் போய் செத்துற மாட்டல, ஏன்னா அவனை காலையில் நியூஸ் பேப்பரில் பார்க்க விருப்பம் இல்லைன்ற மாதிரி இட்சுமி பேசுவான். ஓய்ஷாவும் சம்மந்தமே இல்லாமல் தேவையில்லாமல் என்னோட பர்சனல் ஸ்பேஸ்க்குள்ளே வராத, நீ சைன் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு அவளை மடக்கிடலாம்னு நினைக்கிறியான்ற மாதிரி கேட்பான். நான் ஒன்றும் அந்த மாதிரி ரீசனுக்கெல்லாம் அவளை லவ் பண்ண கிடையாதுன்ற மாதிரி சொல்லுவானா. ஸோ அப்படியே ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. ஓய்ஷா அவங்க அக்காவோட நடந்து போயிட்டு இருக்கானா. சம்திங் என்னமோ பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ யூகி சின்ன வயசு யூகியை தான் பார்க்குறாங்க. இந்த மாதிரி அவள் ஸ்கூலுக்கு புதுசாக வந்திருக்கான்ற மாதிரி அவங்க அக்கா போய் பேசுவாளா. அவங்க வீட்டில் ஒரு சைன் லாங்குவேஜ் புக் இருக்கும். அதை அவன் அப்படியே பார்ப்பான். அப்படியே அடுத்த ஃபெஸ்டிவலில் தான் காட்டுவாங்க. சம்மர் ஃபெஸ்டிவலில் அவங்க அக்கா நல்லா இருக்குல்லன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க யூகி இவனை பார்ப்பாளா. ஸோ பார்த்துட்டு திருப்பி பார்ப்பா. இந்த மாதிரி நீ லூசுன்னு சைன்லேயே சொல்லுவானா. உனக்கு முதல்ல சைன் லாங்குவேஜ் தெரியுமா, நீ ஏன்டா இப்படி சொன்னன்ற மாதிரி யூகி கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் ஆவா. அண்ட் அப்பையிலேருந்து தான் நம்ம ஒய்ஷாவும் சைன் லாங்குவேஜ்லேயே அவள்கிட்ட பேச ஆரம்பிச்சு அவனுக்கு இன்னும் அதில் ஹூக்காக இருக்கும். ஸோ அதை யோசிச்சு பார்த்துட்டு இருப்பானா. டே என்னடா ஆச்சு, உள்ளே போய் தூங்குறியான்ற மாதிரி கேட்பான். நான் வீட்டுக்கு போகிறேன்ற மாதிரி போவானா. அவனை நாளைக்கு பார்க்குறேன்ற மாதிரி சொல்லுவான். டேய் நீ அவளோட பிரேக்கப் பண்ணிடுன்னு சொல்லுவான். நான் எதுக்கடா பண்ணுன்ற மாதிரி கேட்க, அவளுக்கு ஒன்றும் அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் கிடையாது, அதனால நீயே பண்ணுன்னு சொல்லுவான். ஸோ கான்ஃபிடென்ஸுன்றது நீ பிறக்கும் போதே உன் கூட இருக்காது, நீ ஏதாவது பில்ட் பண்ணுன்ற மாதிரி இட்சோமி சொல்லிட்டு இருப்பானா. நீ ரொம்ப பாப்புலர்னு எனக்கு தெரியும், அப்புறம் ஏன்டா இவ்வளோ மாதிரி சூஸ் பண்ணன்ற மாதிரி கேட்பான். ஸோ அவளை நான் எங்கே பார்த்தேன் எதுக்கு பார்த்தேன்னா எனக்கு தெரியல, பட் இருந்தாலும் எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பானா. ஸோ நான் அவளை எப்படி பார்த்தேன் எங்கே பார்த்தேன்றதெல்லாம் முக்கியம் கிடையாது, என்ன காரணமாக இருந்தாலும் சரி, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி, நான் யூகே மட்டும்தான் சூஸ் பண்ணுவேன்ற மாதிரி இட்சுமி பேசுவான். ஸோ ஒய்ஷோ வந்து இவனை பஞ்ச் பண்ணிட்டு, எனக்கு ஒன்றும் இந்த மாதிரி என்னோட ஃபீலிங்ஸு பாக்ஸ் பண்ணி வைக்கல விருப்பம் கிடையாது. இட்சமி என்னடா கறி பிரெட் ஃபீலிங்கான்ற மாதிரி கேட்க, டேய் எனக்கு பிடிச்சது கொமிக்கு பிரெட் அப்பயே கேட்டலன்ற மாதிரி கேட்குறான். பட் இருந்தாலும் இந்த லவ் இதெல்லாம் ஈஸி கிடையாதுன்ற மாதிரி அவன் சொல்லுவானா. ஸோ இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக எடுத்துக்கலாம் பார்த்தேன், பட் இருந்தாலும் இது ஒரு நிறைய பசில்லேருந்து ஒரு பீஸ் எடுக்கிற மாதிரி இருக்குன்ற மாதிரி அவன் சொல்லுவான். ஒய்ஷோ ஒரு அளவுக்கு மேலே அழ ஆரம்பிச்சிருவானா. இதை பார்த்துட்டு அவனும் டே அழாத, என்ன காரணத்துக்காகவும் நான் அவளெல்லாம் அழ வைக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லுவான். அண்டு நீ என்ன சொன்னாலும் பரவாயில்லடா நான் அவளுக்காக இருப்பேன்ற மாதிரி இவனும் சொல்லுவானா. ஸோ அப்படியே இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்ற வாசி எல்லா சீரீஸும் பார்த்து முடிச்சிருங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பபாய்.